السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسمه تعالى شأنه لا وصلة إلا أنت يا رسول الله، والصلاة والسلام عليك يا رسول الله. خذ بيدي قلة حيلتي وأدركني يا شفيع المذنبين. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் மீதே உண்டாகட்டுமாக. மேலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் அண்ணலும் பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் அடிச்சுவட்டி அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பான தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தினருக்கு இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடமாகத்தான் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அவன் வழங்கிய கொடுத்த மிகப்பெரிய சோதனை என்பது இந்த நஃப்ஸ் என்பது. இந்த நஃப்ஸ் என்பதுதான் ஒரு மனிதன் நாளை மறுமையில் நர்பாக்கியவனாக ஆகுவானா அல்லது நஷ்டமடைவானா, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவானா அல்லது அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை பெறுவானா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது இந்த நஃப்ஸ் தான். இதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யா உல் என்ற கிதாபில் மிகவும் அழகாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா தனக்கென்று எப்படி மலக்குமாவி மூலமாக ஒரு படைப்பட்டாளத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ அதே போல் இந்த நஃப்ஸிற்கும் அல்லாஹு தஆலா ஒரு படைப்பட்டாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதுதான் மனிதனுடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள். ஒரு நஃப்ஸ் எதை ஏவுகிறதோ, எதை செய்யும்படி அந்த உறுப்புகளுக்கு கட்டளையிடுகிறதோ அதைத்தான் அந்த உறுப்புகள் நிறைவேற்றுகின்றன. அந்த நஃப்ஸ் நல்ல காரியத்தை ஏவினால் அந்த உறுப்புகள் நல்ல காரியங்களை செய்கின்றன. அதே அந்த உள்ளம் தீமையான காரியங்களை ஏவினால், கட்டளையிட்டால் அந்த உறுப்புகள் அப்படியே தீமையான காரியங்களை அப்படியே செய்துவிடுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் எளிமையாக கூறுவார்கள். இன்ன ஃபில் ஜஸதி முஸ்கத்துன், உடலிலே ஒரு சதை பிண்டம், ஒரு சதை துண்டாகிய நஃப்ஸ் என்ற ஒன்று இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை பிண்டமாகிய நஃப்ஸ் என்பது சீராகிவிட்டால், சரியாகிவிட்டால் அவனுடைய உடல் முழுவதும், அவன் உடலில் இருக்கின்ற அனைத்து அவயங்களும், அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் சீராகிவிடும். இதே அந்த நஃப்ஸ் இதா ஃபசதத், அது பாலாகிவிட்டால், வீணாகிவிட்டால் ஃபசதல் ஜஸது குல்லுஹு, அவனுடைய அனைத்து உடலும், அவனுடைய அனைத்து காரியங்களும் ஃபசதாக மாறிவிடும், அனைத்து காரியங்களும் வீணானதாக மாறிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களை வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒரு 4 கூறுகிறார்கள். முதலாவது நஃப்ஸ், இரண்டாவது ஷைத்தான், மூன்றாவது ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது மனிதன் கொண்டிருக்கின்ற பேராசை, ஆசை, உலக மோகம், நான்காவது பாத அஷ்காஸ், சில மனிதர்கள், மனிதர்களை வழிகெடுப்பதற்கென்று சில மனிதர்களை படைத்து வைத்திருக்கின்றான். ஆகியவைகளை கூறிவிட்டு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், இந்த 4 விஷயங்களுக்கும் தலைவனாக இருப்பது இந்த நஃப்ஸ் தான். காரணம், அல்லாஹு தஆலாவால் இந்த மனித சமுதாயத்தினருக்கு எதிரி என்று கூறப்பட்ட ஷைத்தானும் கூட அவனுடைய நஃப்ஸினால் தான் அவன் லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குள்ளாகிவிட்டான் என்று கூறினார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் இருக்கும் பொழுது அவனுடைய நஃப்ஸ் அவனை பெருமை அடிக்கும்படி ஏவியது, அவன் பெருமை அடித்தான். எனவேதான் மறுமை நாள் வரை அவன் லஅனத்துல்லாஹ்வாக இருக்கிறான் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொரு மனிதனும் அவன் நல்லவனாக வாழ்வதும், அவன் தீவனாக மாறுவதற்கும், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகுவதற்கும், அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக இருப்பது இந்த நஃப்ஸ் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அல்லாஹு தஆலா இந்த நஃப்ஸை குறித்து தனது திருமறையில் சுமார் 59 இடங்களில் பதிவு செய்திருக்கின்றான். அதில் ஒரு வசனத்தில் மிகவும் தெளிவாக கூறுகின்றான், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இந்த நஃப்ஸ் என்பது மனிதர்களுக்கு தீமையான காரியங்களை மாற்றிருந்து ஏவக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றான். மேலும் இன்னும் சில வசனங்களில் அல்லாஹு தஆலா யாரேனும் ஒருவர் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்திவிட்டால் அவர் பெறுகின்ற சுப செய்திகளையும் அல்லாஹு தஆலா பதிவு செய்திருக்கின்றான். பல இடங்களில் அல்லாஹு தஆலா அந்த நஃப்ஸ் தான் வெற்றியாளர் என்றும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கின்றான். அது குறிப்பாக ஒரு அத்தியாயத்தில், சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா வரிசையாக பல சத்தியங்களை செய்து கொண்டே வருகின்றான். அவன் படைத்த படைப்பினங்களில் ஆக மிக பிரம்மாண்டமான படைப்பினங்களாகிய சூரியன், சந்திரன், பகல், இரவு, வானம், பூமி ஆகிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்த பிறகு இறுதியாக வனஃப்ஸியும் வமா சவ்வாஹா, அவன் படைத்த அந்த நஃப்ஸின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கின்றான்.
அதனை எடுத்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. அந்த நப்சை யார் பரிசுத்தம் படுத்துகிறாரோ, யார் தூய்மைப்படுத்துகிறாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறை டிக்ளேர் செய்திருக்கின்றான். அதே போன்று வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா தான் படைத்த, தனது கரங்களால் படைத்த ஜன்னத்தை அதனை பற்றி கூறும் பொழுது, அதை அடுத்து அதற்குரியவர், அந்த ஜன்னத்தை அதனுக்கு உரியவர் யார் என்று கூறும்போது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வதாலிக ஜஸாஉ மன் ஸக்காஹா, வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா. யார் தன்னுடைய நஃப்ஸை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு தான் அந்த ஜன்னத்தை ஆதின் என்ற சொர்க்கம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த ஆயத்தில் விளக்கம் தரும்போது முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், ஜன்னத்தை அதின் என்ற அந்த சொர்க்கமாகிறது அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட சொர்க்கங்களிலேயே ஆக உயர்ந்தது. காரணம், அனைத்து சொர்க்கங்களை காட்டிலும் அதுதான் மைய பகுதியில் இருக்கிறது. அதில் இருக்கின்ற மாட மாளிகைகள் அனைத்துமே முத்து, பவளம், மரகதம், தங்கம், வைரம், வைடூரியம் போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களால் படைக்கப்பட்டது என்று முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜன்னத்தை அதனுக்குரியவர்கள் யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார் அவர்கள் தான் என்று அல்லாஹ் தான் தனது திருமறையில் கூறியிருக்கின்றான். மேலும் மார்க்கத்தின் உலமாக்கள் யார் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தையும் மலக்குமாருடைய நெருக்கத்தையும் பெறுகிறார் என்றும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வானவர்களின் தலைவராகிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது நாயகம் அவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவர் செல்கிறாரே இவர் யார் என்று தெரியும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், அந்த நபர் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு பிரபல்யமாக இருக்கிறாரோ, அறிமுகமாக இருக்கிறாரோ, அதை விட எங்களிடத்தில் மலக்குமாரிடத்தில் அவர் மிகவும் பிரபல்யமாக இருக்கிறார். காரணம், அல்லாஹு தஆலா அந்த மனிதரை விரும்புகிறார். அவரிடத்தில் இருக்கின்ற 2 பண்புகளின் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த மனிதரை விரும்புகிறார். எனவே எங்களிடத்தில் அவரை, அந்த மனிதரை பிரபல்யமாக்கி விட்டார் என்று கூறினார்கள். அந்த 2 பண்புகள் என்று அவர் கூறும்போது கூறுகிறார்கள், முதலாவது அவர் ஹாலிசுன் ஃபின் நஃப்ஸ், மனதளவில் மிகவும் தூய்மையானவர். அவருடைய மனதில் பிறரை பற்றி எந்த ஒரு தீய எண்ணமும் கிடையாது. பெருமை, பொறாமை, வஞ்சகம், குரோதம் போன்ற எந்த ஒரு தீய எண்ணமும் அவருக்கு கிடையாது. மனதளவில் மிகவும் தூய்மையானவராக இருக்கிறார். அதே சமயம் மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய சூரத்துல் இக்லாஸ் என்ற சூறாவை, குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அவர் அதிகம் ஓதிக்கொண்டே இருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா இந்த 2 அம்சங்களின் காரணமாக அவரை விரும்புகிறான் என்று அவர்கள் கூறினார்கள். மேலும் சூஃபியாக்கள் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக எக்கச்சக்கமான வழிமுறைகளை இந்த உம்மத்திற்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முதலாவதாக அவர் கூறுவது திலாவத்துல் குர்ஆன். அதிகம் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்றைய நவீன காலம் வரை யாரெல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே குர்ஆனை படித்து அதை ஆய்வு செய்து அதனை கருத்தை விளங்கிதான் அவர்கள் முஃமின்களாக ஆகியிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்ற அளவிற்கு அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இரண்டாவதாக அதிகமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்படி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ் தஆலா துஆ செய்து கொண்டே இருப்பார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸஹா வ தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு நீ உன்னுடைய இறையச்சத்தை தந்தருவாயாக, மேலும் வஸக்காஹா என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக, அந்த கைரு மன் ஸக்காஹா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நீயே ஆக சிறந்தவன், எனவே என்னுடைய உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எப்பொழுதும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். மூன்றாவதாக பொறுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இவ்வுலக காரியங்களிலேயும் மறுமை சார்ந்த காரியங்களிலும் அனைத்து விஷயங்களிலேயும் ஒவ்வொரு மனிதனும் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த பொறுமையின் மூலமாக அவருக்குள் இறை அச்சம் உண்டாகும், மன தூய்மை உண்டாகும் என்று சூஃபியாக்கள் பதிவு செய்கிறார்கள். மேலும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக இந்த உலகத்தில் மனிதருக்கு கொடுக்கப்படுகின்ற நியாமத்துகளில் ஆக சிறந்ததாக குறிப்பிடப்படுவது அவர் மீது ஒரு நீதமான ஆட்சியாளர் அமைவது என்று மார்க்க இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், கமா தகூனூன கதாலிக யுஅம்மரு அலைக்கும், நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை அமர்த்துக் கொள்கிறீர்களோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்று அதற்கு தோதுவாக தான் உங்கள் மீது உங்களுக்குரிய ஆட்சியாளர்கள் அமைக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நம் மீது நல்ல ஆட்சியாளர்கள் அமைவதற்கும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பொருத்தத்தையும் பெறுவதற்கும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக என்று கூறி உரையில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.